வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நிபி மினி ஃபார்ம் யூடியூப் சேனல். நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றி தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வாரோம். அந்த வகையில் இன்றைக்கு பார்க்க இருக்கிற விடயம், கோழிகளுக்கு பிழிந்த தேங்காய் பூவை நம்ம எப்படி கோழிகள் விரும்பி சாப்பிட்றாப்புல என்ன மாதிரி செஞ்சு கொடுக்குறன்றதை தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்பு எனது நிபி மினி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, நம்ம வீடுகளில் நாம் சமையலுக்காண்டி தேங்காய் பூவை பிழிஞ்சி அதில் இருக்கிற பாலெல்லாம் எடுத்துப்பட்டு வெறும் சக்கையை வச்சுருப்போம். அப்போ அதை நம்ம கோழிகளுக்கு கொடுக்கக்குள்ள சில கோழிகள் சாப்பிடும், சில கோழி கொஞ்சமாக சாப்பிடு, மிச்சத்தை அப்படியே சாப்பிடாமல் விட்டுரும். அப்போ அது நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் போகுது. அப்போ அதையும் நம்ம இப்படி கோழிகளுக்கு ஒரு தீவனமாக செஞ்சு கொடுக்குறது என்றதை தான் பார்க்க இருக்கிறோம். அப்போ இதுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையானது தவிடு தேவை. அரிசி தவிடுனாலும் சரி, கோதுமை தவிடுனாலும் சரி, எதையாவது எடுத்துக்கொள்ளுங்கள் தவிடு. அப்போ இதே தவிட்டையும் இந்த தேங்காய் பூவையும் ஒரு பாத்திரத்துக்குள்ளே விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கொள்ளுங்க. அதோட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து கலந்து எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா கூழாக்காமல் கொஞ்சம் கட்டித்தன்மையாக கலந்து எடுத்து அந்த கோழிகளுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த கோழிகள் மிகவும் விரும்பி எல்லாத்தையுமே சாப்பிடும். இப்போ இதில் அந்த தேங்காய் பூவை மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக அப்படியே தவிட்டோடு சேர்ந்து கொடுக்குறதால ஃபுல்லாக சாப்பிட்ரும். இப்போ நீங்கள் கோழிகளுக்கு இனி தேங்காய் பூ கொடுக்கக்குள்ள தவிட்டையும் சேர்ந்து கலந்து கொடுங்க. அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு தீவனம் வேஸ்ட் ஆகாமல் அந்த கோழிகள் எல்லாத்தையுமே சாப்பிடும். அப்போ உங்களுக்கு தீவன செலவு அதிகமாக இருக்காது. தீவன செலவை நீங்கள் குறைச்சிக்கொள்ளலாம் இப்படியான விடயங்களை நீங்கள் செய்கிறது மூலம். ஓகே, அடுத்த இந்த தவிட்டை நம்ம கொடுக்குறதால கோழிகள் அதிகமாக வளர்ச்சி அடையும். அதோட உடற்பருமனும் அதிகரிக்கும். அதுக்கு தவிடு மிக முக்கியமான காரணியாக காணப்படுது. அது மட்டும் இல்லை, முட்டை விடுற கோழிகளை பொறுத்தவரையில் முட்டையை அதிகமாக விடுறதுக்கும் முட்டையை பெருசாக வாரத்துக்கும் காரணமாக இருக்கிறது இந்த அரிசி தவிடு காரணமாக காணப்படுது. இப்போ நீங்கள் அரிசி தவிட்டை கொடுக்குறதால உங்களோட கோழிகளுக்கு பல நன்மைகள் கிடைக்கிறது. அதோட தேங்காய் பூவையும் கலந்து வச்சிங்கன்னு சொன்னால் தேங்காய் பூவில் இருக்கிற சத்தும் அந்த கோழிகளுக்கு கிடைக்கும். மற்ற தீவன செலவை நம்மளை குறைச்சி கொள்ளலாம். தவிட்டை மட்டும் நீங்கள் கொடுக்கக்குள்ள தவிடு அதிகமாக தேவைப்படும். அப்போ நீங்கள் வீடுகளில் பாவிக்கிற தேங்காய் பூவை வெளியில் வீசாமலுக்கு இந்த கோழிகளுக்கு கொடுக்கக்குள்ள தவிட்டுன்ற அளவு குறையும். கோழிகளுக்கு கிடைக்கிற உணவு அதிகமாக கிடைக்கும். தேங்காய் பூவும் சேர்த்ததால் கோழிகள் ஒரே தவிட்டை சாப்பிட்றதால அதுகளுக்கு சில நேரம் விருப்பம் இல்லாமல் இருக்கும். அப்போ நீங்கள் தேங்காய் பூவும் சேர்ந்து மாறி கலந்து கொடுக்கக்குள்ள அதுகள் விரும்பி சாப்பிட்றதுக்கும் ஏத்தாப்புல இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எனது நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். இதில் சுயதொழில்களை பற்றிய பல தகவல்களை பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் நம்ம கோழி வளர்ப்பு பற்றி பார்த்து கொண்டு வரோம். அதில் கோழிகளுக்கு ஏற்படுற நோய்கள்லேருந்து கோழி எப்படி அடை வைக்கிறது, இன்குபேட்டர் எப்படி செய்கிறது போன்ற பல விடயங்களை நம்மளோட சேனலில் பார்த்து கொண்டு வரோம். ஓகே, நம்ம உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எனக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால எனக்கும் நன்மைகள் கிடைக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.